தலைக்கு குளிச்சாலும் தலையில சீப்பு வச்சு வாரினாலும் வீடு ஃபுல்லா சீப்பு ஃபுல்லா முடியாதான் இருக்கு. குத்து குத்தா கூட்டுது. கை வச்சாலே அப்படியே புடுங்கிட்டு வருது. பொடுகு, அரிப்பு, எரிச்சல், முடி ரொம்ப தின்னா இருக்கு, திக்கா வளரவே மாட்டேங்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கு. இந்த எல்லா பிரச்சனையையும் ஒரே ஒரு பொருளை வச்சு சீக்கிரமா சரி பண்ணிடலாம்னு சொன்னா நம்புவீங்களா? ஹேருக்கு ஆயில் வைக்கவோ பேக் போடவோ விருப்பம் இல்லை, சுத்தமா டைம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு ரெமெடியை மட்டும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க. உங்களுடைய எல்லா பிரச்சனையும் டக்குன்னு சரியாயிரும். வாரத்துக்கு ஒரு முறை அப்படி இல்லைன்னா மாசத்துக்கு 2 முறை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க இப்பவே சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முக்கியமான பொருள் செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூவில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். 2 பூ எடுத்துருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலைகள், எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பார்த்து எடுத்துக்கோங்க. எடுக்கிற எல்லா பொருளுமே உங்களுடைய முடியுடைய லென்த்துக்கும் திக்னஸ்க்கும் ஏற்றா போல் எடுத்துக்கோங்க. இவ்வளோதான் அவ்வளோதான் கிடையாது, இருக்கிறதுக்கு ஏற்றா போல் எடுத்துக்கோங்க. இப்போ முக்கியமான பொருள் பச்சைப்பயிறு. பச்சைப்பயிரை ஓவர் நைட் ஊற வச்சு ஒரு துணியில் மூட்டை கட்டி வச்சிட்டிங்கன்னா முளை கட்டி வந்துடும். அந்த முளை கட்டின பச்சைப்பயிரை உங்களுடைய முடியுடைய சைஸ்க்கு ஏற்றா போல் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தயிர், இது கூடவே ஆலோவேரா ஜெல். ஒரிஜினலாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும், கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கற்றாழை ஜெல் ஒரிஜினலாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா கடைகளில் கெமிக்கல் ஃப்ரீன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. கெமிக்கல் இல்லாததா பார்த்து வாங்கி அதை கூட சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரிஜினல் சேர்த்து அரைக்கும் போது 100% நல்ல ஒரு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும், நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். நல்லா அரைச்சதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓவர் நைட் ஊற வச்ச வெந்தயத்தை இது கூட சேர்த்து நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம சேர்த்துருக்கிற பொருளையே நீங்கள் அப்படியே அரைச்சிங்க அப்படின்னா நல்லா அரைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கற்றாழை ஜெல் சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இது அப்படியே நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் கற்றாழை ஜெல் நீங்கள் சேர்க்கல அப்படின்னா நீங்கள் எந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். ஸ்கேல்ப்லேருந்து ஹேர் ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு நல்லா மசாஜ் பண்ணிட்டு கொண்ட மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஹெட் ஏக், சைனஸ் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு 1/2 hour கூட ஊற விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது ஸ்கேல்ப் நல்லா க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஹேர் ஆயிலாம் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே நல்லா க்ளீனாக இருக்கும் போது அப்ளை பண்ணிட்டு நார்மலாக நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஷாம்பு வாஷ் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நார்மலாக இதை அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வாஷ் பண்ணாலே போதும். ஹேர் நல்லா க்ளீன் ஆயிரும். இதில் செம்பருத்தி, பச்சைப்பயிறு, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதுவே நமக்கு நல்ல ஒரு ஹேர் வாஷ் மாதிரி தான். ஸோ அதனால நல்ல நுர வரும். நல்லா தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணீங்க அப்படின்னா ஹேர் நல்லா க்ளீன் ஆயிரும். இதில் கர்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால டேண்ட்ரஃபை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். கற்றாழை ஜெல் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஹேர் நல்லா ஸ்மூத்தாக ஷைனிங்காக இருக்கும். இதில் பச்சைப்பயிறு சேர்த்துருக்கிறதுனால இது ஆயிலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். உங்களுடைய ஹேரை நல்லா க்ளீனாக வச்சுக்கும். சாஃப்டாக, ஸ்மூத்தாக, ஷைனிங்காக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இளநரை பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் சேர்த்துருக்கிற முருங்கைக்கீரை, கருவேப்பிலை இது 2மே கிரே ஹேரை ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும். இதில் சேர்த்துருக்கிற வெந்தயம் நல்ல குளிர்ச்சியான பொருள். ஸோ அதனால் உங்களுடைய பாடி ஹீட்டை நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும். இதில் சேர்த்துருக்கிற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ்லையும் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ ஹேரில் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் ஒரே டைம்ல கண்ட்ரோல் பண்ணி கியூர் பண்றதுக்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ரெமெடி. முடிஞ்சா வீக்லி ட்வைஸ் இல்லனா மந்த்லி ட்வைஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கும். இதுல சேர்த்துக்கிற ஒவ்வொரு இன்கிரிடியன்ஸ்லயும் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்கு. செம்பருத்தி பூ, முருங்கை இலை, கருவேப்பிலை, பச்சைப்பயிறு, வெந்தயம், தயிர், கற்றாழை ஜெல் இந்த 7 இன்கிரிடியன்ஸ்லயும் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம சேர்த்துக்கோங்க. இதை கண்டினியூஸா யூஸ் பண்ணும்போது 1 மந்த்ல 3 to 4 இன்ச் வரைக்கும் கண்டிப்பா ஹேர் க்ரோத் ஆகும். 3 மந்த்ல நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை பார்க்கலாம். எந்த ஒரு ஹேர் பேக்குமே எஃபெக்டிவா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணாம அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. அதோட எஃபெக்டே வேற லெவல்ல இருக்கும். எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்றதை விட இன்டேக் ரொம்பவே அவசியம். ஸோ அதுக்கேற்ற போல ஃபுட் எல்லாம் பார்த்து எடுத்துக்கோங்க. நல்ல தண்ணி குடிங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. முடி கொட்டுதுன்னு சொல்ற உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.